ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கினோஸ் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் கொஞ்சம் அடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 92 பாயிண்ட்ஸ் அவுட்டு, சென்செக்ஸ் 361 பாயிண்ட்ஸ் அவுட்டு, நிஃப்டி பேங்க் 263 பாயிண்ட்ஸ் அவுட்டு, நிஃப்டி ஐடி 219 பாயிண்ட்ஸ் அவுட்டு, பிஎஸ்சி ஸ்மால் கேப் 45 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓவராலாட்டு அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து எஃப்ஐஎஸ் வந்து அதிகமாட்டு பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க போல தோணுது. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10.13 crores தான் வாங்கியிருக்காங்க. அதே இது டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 5024 கோடி வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் அதிகமாட்டு ஃபண்டை வெளியே எடுத்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 10 கோடி தான் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5024 கோடிக்கு டிஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்றைக்குள்ள எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸில் வந்து அப்டேட்டு. ஒரு பிரம்மாண்டமான போர்ட்ஸை வாங்க போகிறாங்க. எவ்வளோ ரூபா கொடுத்துனா 3350 கோடிக்கு வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இப்போ குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா சபூர்ஜி பலுன்ஜி குரூப்புக்கிட்ட இந்த கோபால்பூர் போர்ட்டு, அதாவது ஒரிசாவில் இருக்க கோபால்பூர் போர்ட்டை தான் அதானி போர்ட் வந்து வாங்க போகிறாங்க. ஸோ இந்த சபூர்ஜி பலுன்ஜி குரூப்புக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியர்லி 56% ஆஃப் த ஸ்டேக் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிசா ஸ்டீவோர்ட்ஸ் அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட 39% ஆஃப் த ஸ்டேக் இருக்குது. ஸோ இப்போ வந்து அதானி குரூப் 95% ஆஃப் த ஸ்டேக்கை அக்யூர் பண்ணுறாங்க இந்த கோபால்பூர் போர்ட்டில். இதோட வேல்யூ என்டர்பிரைஸ் வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 3080 கோடி. ஸோ இதை அக்யூர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் March 26 இன்றைக்கி நடந்த இன்னொரு இது பார்த்தீங்கன்னா தரம்டார் போர்ட்டை வந்து ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் வந்து 710 கோடிக்கு வாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இது அதானி போர்ட்ஸில் வந்து அப்டேட்டு. கிட்டத்தட்ட 3080 கோடி வேல்யூ உள்ள போர்ட்டு கோபால்பூர் போர்ட்டை 95% ஸ்டேக்கை அக்யூர் பண்ண போகிறாங்க. சபூர்ஜி பலுன்ஜி குரூப்கிட்ட இருந்தோம், ஒரிசா ஸ்டீவோர்ட் குரூப்கிட்ட இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் கம்பெனியில் வந்து அப்டேட். இவங்க வந்து இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4.95 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேரில் நான் வந்து 100 ரூபா அந்த ரேஞ்சிலே பர்ச்சேஸ் பண்ண ஷேரு. ஸோ வந்து 150 கிலோ போச்சுன்னா நீங்களாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிடன் 4.95 ரூபா இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 3 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த இன்ட்ரீம் டிவிடன் பெய்டு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா April 23 முன்னாடி உங்களுக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அசோக் லேலாண்ட் கம்பெனியில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல்லில் வந்து அப்டேட்டு. சிடிஎஸ்எல்ங்கிறது சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இதில் வந்து அப்டேட் என்னென்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் கார்ப்பரேட் பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேக் வச்சுருக்காங்க. நியர்லி 7.18% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அது அந்த என்டையர் ஸ்டேக்குமே அவங்க விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கு. ஸோ அவங்க அந்த டீல் பார்த்தீங்கன்னா $151 மில்லியன் வேல்யூக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிளாக் டீலுக்கு 1672 அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 1785 இருக்குது. இதில் வந்து 6.3% வந்து டிஸ்கவுண்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிடிஎஸ்எல்ல நாளைக்கு ஒரு பிளாக் டீல் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் தான் ஒரு செல்லராக இருக்கிறாங்க. இது வந்து சிடிஎஸ்எல்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்ல வந்து அப்டேட். இவங்க வந்து ஒரு டிஜிட்டல் டாலர் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கஸ்டமர்ஸுக்கு தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிஃப்ட் சிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் சொல்யூஷன், ஃப்ளெக்சிபிள் டென்யூஸ், அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக டிஜிட்டல் கண்ட்ரோல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. என்ஆர்ஐக்கு வந்து யூஎஸ் டாலர் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டிஜிட்டல் ஸ்கீம் மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. இது ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் வந்து இன்னொரு அப்டேட்டு. அதானி குழுமம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து 2030 45 GW ரினோவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. ஜி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. ஜி குழுமம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜி வந்து ஒரு மந்த்லி மேனேஜ்மெண்ட் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீ பெர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி தான் மீட்ரிக்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி தான் இவங்க வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜி என்டர்டைன்மெண்ட்டில் வந்து அப்டேட்டு. ஆனாலுமே இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து 2% கீழே டவுன் ஆகி தான் ட்ரேட் ஆச்சு. ஸோ இவங்க வந்து ஒரு மந்த்லி மேனேஜ்மெண்ட் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த கம்பெனியோட MD and CEO அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஜி என்டர்டைன்மெண்ட்டில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்ரோ ஜி ஹெல்த் கேரில் வந்து அப்டேட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 8000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். மெடிக்கல் டிவைசஸ் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் வந்து லோக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி விப்ரோ ஜி ஹெல்த் கேர் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா குளோபல் மெடிக்கல் டெக்னாலஜி, ஃபார்மசிட்டிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடர் இது எல்லாமே இந்தியாவிலேருந்து இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு இவங்க பார்த்தீங்கன்னா 15 கண்ட்ரீஸுக்கு
இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விப்ரோ ஜி ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா 8,000 கோடி நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க மேனுஃபேக்சரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து விப்ரோ ஜி ஹெல்த் கேரில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெல்சம் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து சவுதி அரேபியா ஆரம்கோ அவங்களுக்கு கூட வந்து கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சலைன் வாட்டர் கன்சர்வேஷன் கார்பரேஷன் வந்து கன்வர்ஷன் கார்பரேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு சவுதி அரேபியாவிலேருந்து 512 கோடி வேல்யூ உள்ள ப்ராடக்ட். குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை ஆஃப் ஸ்டீல் பைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வெல்சம் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் பவர், இது வந்து அனில் அம்பானியோட கம்பெனி. இதில் வந்து அப்டேட் என்னென்னா அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 8 நாளில் 35% வந்து ரைஸ் ஆயிருக்கு. குறிப்பாட்டு ரீசன் என்னென்னா இவங்க வந்து அவங்களோட கடனில் அடைச்சிட்டு வராங்க. குறிப்பாட்டு ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், டிபிஎஸ் பேங்க் இவங்களோட அந்த கம்பெனியோட கடனில் அடைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் கேபிட்டல் இன்ஃபியூஷன் வந்து அதிகமாட்டு இந்த கம்பெனிக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாக் வந்து 34 ரூபா வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அதிகபட்சமாட்டு 30 வரைக்குமாவது போக சான்சஸ் இருக்குது. ஏன்னா 8 நாளில் 35% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரிலையன்ஸ் பவர். ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க அதிக அளவில் கடனும் கம்மி பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு அனில் அம்பானியோட சன்னு வந்து பிஸ்னஸ் நிறைய பண்ணுறாரு. அவரும் மேலே வந்துட்டுருக்காரு. சத்தம் இல்லாமல் வளர்ந்துட்டு வரும் அனில் அம்பானின்னு பயணி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஸோ இது வந்து ரிலையன்ஸ் பவரில் வந்து அப்டேட்டு. அதானி குழுமத்தில் வந்து இன்னொரு அப்டேட்டு. ஜிகிஜி பார்ட்னர்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஹிட்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அதானி ஸ்டாக்ஸ்லாம் கீழே விழுந்தோன்னா அவர் வந்து பெரிய அளவில் அந்த கம்பெனி ராஜீவ் ஜெயின் வந்து ஒரு 15,000 கோடி கிட்ட பெட் பண்ணியிருந்தார் அதானி குரூப் ஸ்டாக்ஸில். ஸோ அதானி குரூப் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 35,000 கோடி வேல்யூக்கு போயிருக்கு. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு 15,446 கோடி. ஸோ இப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 35,000 கோடிக்கு மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. 15,446 கோடி போட்டு 30,000 கோடி எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து ஜிகிஜி பார்ட்னர்ஸ் ராஜீவ் ஜெயினை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இன்றைக்கி வந்து இந்த ஷேர் ப்ரைஸ் அடிச்சிருந்தாங்க. ரீசன் என்னென்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட 2-3 நாளுக்கு முன்னாடி டீட்டெயில் சொல்லிட்டேன். அவங்க வந்து 16,000 யூனிட் ஆஃப் காரை வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு வேக்னார்லேருந்து சில குவான்டிட்டியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பலினோலேருந்து சில குவான்டிட்டி அதை வந்து ரீகால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் நியூஸாக வச்சு இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ 16,000 யூனிட்ஸ் ஆஃப் காரை வந்து ரீகால் பண்ணது தான் ஒரு நெகட்டிவ் நியூஸ். அதனால தான் இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸா இதில் வந்து அப்டேட் என்னென்னா மாருதி சுசுகி வந்து அவங்களோட ஃபஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து 2025 தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நெக்ஸா அந்த பிராண்டில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மாருதி சுசுகியில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திராவும் ஐபிஎம்மும் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு சினர்ஜி லான்ச் அதை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நெக்ஸ்ட் ஜென் டெக்னாலஜிஸ், இன்டெலிஜென்ட் ஆட்டோமேஷன், ஹைப்ரிட் கிளவுட், 5G, எட்ஜ் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி டெக்னாலஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டியும் இதை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்காண்டியும் டெக் மஹேந்திரா வந்து சிங்கப்பூரில் ஒரு கேம்பஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டெக் மஹேந்திரா குரூப் ஆஃப் சில ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ டெக் மஹேந்திராவும் ஐபிஎம்மும் இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சினர்ஜி லான்ச்சை. இது வந்து டெக் மஹேந்திராவில் வந்து அப்டேட்டு. மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸில் வந்து அப்டேட்டு. மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து 6,000 கோடி ரெசிடென்ஷியல் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 28க்குள்ளே 6,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ரெசிடென்ஷியல் பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாடா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. டாடா குழுமத்தில் வந்து என்ன அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேஜாஸ் நெட்வொர்க்கு. டாடா குழுமத்தில் இருக்க இன்னொரு கம்பெனியோட தான் தேஜாஸ் நெட்வொர்க்கு. இவங்க வந்து டெலிகாம் எகிப்த் இந்த கம்பெனியோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெலிகாம் எகிப்த் தான் எகிப்தில் வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் டெலிகாம் ஆப்ரேட்டராக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரூரல் ப்ராட்பேண்ட் ப்ராஜெக்ட்டுக்காண்டியும் நெக்ஸ்ட்டு நேஷ்னல் நாலேஜ் நெட்வொர்க் ப்ராஜெக்ட்டுக்காண்டியும் இந்த டெலிகாம் எகிப்தில் வந்து இந்த சிஸ்டத்தெலாம் பண்ணதுக்கு இவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து டாடா குழுமத்தில் உள்ள தேஜாஸ் நெட்வொர்க்கில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு மேன்கைண்ட் ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. மேன்கைண்ட் ஃபார்மாவில் வந்து பீச் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து 90% ஆஃப் த ஸ்டேக்கை விற்க போகிறாங்க பிளாக் டீலில் 2,460 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்டாட்டி இவங்க 2.99% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ டோட்டலாட்டு ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம் கிறிஸ்ட் கேபிட்டல் அவங்கக்கிட்ட தான் இதை விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேன்கைண்ட் ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. ஈச்சர் மோட்டர்ஸோட கம்பெனி தான் ராயல் என்ஃபீல்டு. ஸோ ஈச்சர் மோட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஜெர்மனி ஆர் ஃப்ரான்ஸ் இந்த 2 நாட்டில் ஒரு வேர் ஹவுஸை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டர்ஸ் அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியை நெதர்லாண்டில் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு ஸ்பேர் பார்ட்ஸ், அப்பரல், மோட்டர் சைக்கிள் அசசரிஸ் இதெல்லாமே யூரோப்பில் வந்து சப்ளை செயின் மூலமாட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ராயல் என்ஃபீல்டு ஈச்சர் மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் நல்லாவே அடிச்சிருக்காங்க. 456 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஷேர் ப்ரைஸ் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அதில் இருக்க அப்டேட்டை சொல்லிட்டேன். ஸோ இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே விழ தான் செய்யும். கீழே விழவங்க நீங்கள் ஒன்று வாங்குங்க, 1 2 அப்படின்னு பிக் பண்ணுங்கள். இது லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ரொம்ப நாளாகவே மேலே போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது பொறுமை இல்லாதவங்க அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாட்கோ ஃபார்மா அது வந்து 950 அந்த ரேஞ்சில் இருக்குது. 1000 தாண்டி போன ஷேர் இப்போ இறங்கி மறுபடியும் 950 அந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கு. நாட்கோ ஃபார்மாவும் ஃபார்மா செக்டரில் ரெட்டிக்கு அப்புறம் சீப்பாக இருக்க ஸ்டாக்ஸ்னால் இந்த நாட்கோ ஃபார்மா தான். ஸோ இதுவும் நீங்கள் வந்து அக்குமுலேஷனும் ஸ்டார்ட் பண்ணலாம். நாட்கோ ஃபார்மாவில் 1000 தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்க முடியாது. ஸோ நாட்கோ ஃபார்மா இப்போவும் நீங்கள் வாங்க வேண்டிய அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் இதில் வந்து அப்டேட் என்னென்னா, ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து 100 வரைக்கும் போன ஷேர் வந்து அதுக்கப்புறம் 70 80 70 அதாவது 77 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 70 போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாக்கில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெறும் ஒரு ஷேர் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கில். அதில் வந்து பெருசாக எனக்கு நம்பிக்கை அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அது ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக் தான். அந்த ஃபெட்ரல் பேங்க்கு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அந்த பேங்க்லலாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். சவுத் இந்தியன் பேங்க் இதெல்லாம் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். பட் வந்து இதில் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் மட்டும் அப்படி ஒதுக்கியே போட்டிருந்தேன். ஒரு ஷேர் வாங்கி மேலே போகுதா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வாங்கின நேரம் என்ன நேரமோ தெரில, இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து அப்படி 77 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ஸோ அது 70 கீழே வந்துன்னா நீங்கள் அதுலேயும் அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபெட்ரல் பேங்க்கும் 150 தான் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு லாங் டேர்முக்கு நல்ல பை தான். சவுத் இந்தியன் பேங்க்கும் கீழே தான் இருக்குது. ஸோ அந்த பேங்க்லேயே நீங்கள் ஒரு கண் வச்சுக்கோங்க. இது வந்து பேங்கிங் செக்டார் அப்டேட்டு. நான் சொன்ன மாதிரி ஃபார்மால் நாட்கோ ஃபார்மாக கண் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எல்லா ஸ்டாக்குமே அடிக்கிறாங்க. கீழே விழ வாங்கலாம். ஐடிசியும் நீங்கள் வந்து வாங்குகிற நிலமையில தான் இருக்குது. 417 15 அதில் தான் சுற்றிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 3 அந்த டைமில் வந்து ஃபெட்டோட டிசிஷன் தெரிய வரும். ஃபெட்டுங்கிற பாருங்கள், நம்ம ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் இருக்குது. ஏப்ரல் 3 to 5 வந்து மீட்டிங்கோட டீட்டெயில்ஸ் தெரிய வரும். மேபி நிறைய பேர் சொல்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அன்சேஞ்சாக தான் இருக்கும், பெரிய அளவில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ பாலிசி மீட்டிங்கோட டீட்டெயில்ஸ் வரும்போது தான் தெரியும் ஷேர் மார்க்கெட் மேலே போகுதா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே மார்க்கெட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஆட்சி மாறிச்சுன்னா ஷேர் மார்க்கெட் கீழே விழவும் சான்சஸ் இருக்குது, மேலே போகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இப்போதே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. கீழே நல்ல ஃபண்டமெண்டல் நல்லா இருக்க ஸ்டாக்கு வந்து எது வந்து அதிகமாட்டி இறங்கியிருக்கோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மிட் கேப் ஸ்டாக்கு, ஸ்மால் கேப் ஸ்டாக்கு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க, மாட்டிப்பீங்க. நான் நிறைய ஸ்டாக் வந்து வாங்கி வச்சுருக்கேன். குறிப்பாட்டு ஜான்சன் ஃபார்மானி ஒரு ஃபார்மா கம்பெனி ஸ்டாக்கு, அதுவும் நான் வாங்கி பார்த்தேன். அது இன்னும் மேலே போச்சு, அதுக்கப்புறம் அப்படியே வந்து கீழே தான் இருக்குது. நிறைய ஸ்டாக் என்கிட்ட பென்னி ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன். நான் ஏன் பென்னி ஸ்டாக்ஸை டிஸ்கஸ் பண்ண மாட்டேன்னா எனக்கு அதில் அடி விழுந்திருக்கு, அதனால தான் நான் அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறேன். நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க. ஸோ பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, தைரியம் இருக்கிறவங்க மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.